بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العليم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய முஃமின்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரஹ்மத்தினுடைய 10ஐ முடித்துவிட்டு மஃஃபிரத்தினுடைய 2ஆம் 10ஐயும் முடித்துவிட்டு 3வது 10ஆன நரகத்திலிருந்து விடுதலையை தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய 3வது 10இல் நாம் வீற்று இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் யாரெல்லாம் அவனுடைய ரஹமத்தை பெற்றார்களோ, யார் யாரெல்லாம் அவனினுடைய மஃபிரத்தை பெற்றார்களோ அந்த கூட்டத்தில் நம்மையும் நம்முடைய மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து வைப்பானாக. அருமையான முஃமின்களே, சஹாபாக்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொர்க்கத்தை குறித்து பேசுகிற பொழுது ஆனந்தப்படுவார்களோ, அதே போல பல மடங்கு நரகத்தை குறித்து பெருமானார் பேசுகிற பொழுது மிகவும் அழுகையுடனும் கவலையுடனும் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருப்பார்கள். நரகத்தை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது நம்மிடத்தில் ஒரு விதமான நடுக்கம் என்பது ஏற்படும். ஏனென்றால் நரகம் என்பது அல்லாஹ் தஆலா நரகத்தை யாருக்கு படைத்து வைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ்வை யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அவர்களுக்காகவும், அவன் செய்ய சொன்ன காரியங்களை செய்யாமல் இருப்பவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நரகத்தை படைத்து வைத்திருக்கின்றான். நரகத்தினுடைய நிறத்தை குறித்து சொல்கிற பொழுது சொல்லுவார்கள், எப்படி நரகம் படைக்கப்பட்டது என்றால், 1000 ஆண்டுகள் எரிக்கப்பட்டு அது சிவப்பான கலரில் வந்தது. பிறகும் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடம் சொன்னான், மீண்டும் 1000 ஆண்டுகள் எரிக்கப்படட்டும் என்பதாக சொன்ன பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நரகம் என்பது வெள்ளையாகி இருக்கிறது. மீண்டும் அல்லாஹ் தஆலா 1000 ஆண்டுகள் எரிக்கப்படட்டும் என்று சொல்லி தற்போது நரகத்தினுடைய நிறத்தை குறித்து இமாம் பெருக்கள் சொல்லுவார்கள், கடும் கருப்பு நிறத்தில் உள்ளது என்பதாக சொல்லுவார்கள். ஆக மொத்தத்தில் 1000 ஆண்டுகள், ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 1000 ஆண்டுகள், அது 3000 ஆண்டுகள் எரிக்கப்பட்ட ஒரு இடம்தான் நரகம். நரகத்தினுடைய
நெருப்பை குறித்து சொல்கிற பொழுது சொல்லுவார்கள், இந்த உலகத்தினுடைய வெப்பம் என்பது வெப்பத்தை விட 70 மடங்கு அதிகமானதாக இருக்கும் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற பொழுது சொல்லுவான், நரகத்தினுடைய எரிபொருளை குறித்து சொல்கிற பொழுது சொல்லுவான், ஃபத்தகுன் நாரல்லதி, நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, நரகத்தினுடைய எரிபொருள் என்பவன் மனிதனும் கல்களும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான். எப்படிப்பட்ட மனிதன் அல்லாஹ்வை மறக்குகிறானோ, அல்லாஹ் இல்லை என்று சொல்கிறானோ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ, அப்படிப்பட்ட மனிதர்களும் கல்களை குறித்து இமாம் பெருமக்களும் அதற்கு விளக்கம் தரக்கூடிய முஃபஸ்ஸிரீன்களும் சொல்லுவார்கள், கல்கள் என்பது எதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக இணை வைப்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டதோ அந்த கல்கள் எல்லாம் நரகத்தினுடைய எரிபொருளாக இருக்கும் என்பதாக இமாம் பெருமக்கள் எல்லாம் சொல்லுவார்கள். நரகவாசிகளினுடைய உணவை குறித்தும் பானத்தை குறித்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, நரகவாசிகளுக்கு பசியும் தாகமும் போகுவதற்காக வேண்டி வேதனையை அதிகரிக்கும் உணவே வழங்கப்படும். சம்கும் மரம் என்று சொல்லக்கூடிய முற்களால் ஆன மரத்தை அல்லாஹு தஆலா உணவாக கொடுப்பார். இதை உண்பவர்களின் வயிறு கொதிக்கும், எண்ணெய் போல கொதிக்கும் என்பதாக சொல்லுவார்கள். பானமாக அல்லாஹு தஆலா நரகவாசிகளுக்கு கொதித்து கொண்டிருக்கும் நீரையும் சீலையும் இரத்தம் கலந்த திரவத்தையும் குடிக்க கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நரகத்தை விட்டு கடைசி பத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எப்படி நாம் பாதுகாப்பு தேடுவது? ஹதீஸுகளில் 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 விஷயங்களில் மூலமாக நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று ஹதீஸ்களினுடைய வல்லுநர்கள் சொல்லுவார்கள். அதில் முதலாவது தௌபா, பாவ மன்னிப்பு. மரணத்திற்கு முன் உண்மையான மனத்துடன் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் அதன் மூலமாக அவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருவான். இரண்டாவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தர்மத்தின் மூலமாக நரகத்தை விட்டு நீங்கள் காத்து கொள்ளுங்கள். பேரி தம்பிலத்தின் ஒரு துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மூன்றாவதாக அதிகமாக துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம அஜ்ரினி மினன்னார், என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக என்கின்ற துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். நான்காவதாக ஐனுன் பகத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பயத்தால் அழுகக்கூடிய கண்கள், அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு சொட்டு நரக நெருப்பு தீண்டாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நரகத்தை குறித்தும் நரகத்தினுடைய அதாபுகளை குறித்தும் நாம் பயந்து, அல்லாஹுவை பயந்து, அதன் மூலமாக கல்களிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வந்தது என்று சொன்னால் அந்த தண்ணீர் வந்த கண்ணை நரக நெருப்பு தீண்டாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதே
இந்த மூன்றாவது பத்தில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை என்பது புனிதமான லைலத்துல் கத்ரை நாம் தேடக்கூடிய ஒரு நிலைமையில் மூன்றாவது பத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லைலத்துல் கத்ர் என்பது ரமலானில் இருக்கிறது, லைலத்துல் கத்ர் என்பது கடைசி பத்தில் இருக்கிறது, லைலத்துல் கத்ர் என்பது கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படையான 21, 23, 25, 29 ஆகிய நாட்களில் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கடைசி பத்தில் நாம் அதிகமாக நரகத்திலிருந்து விடுதலை தேடுவோம். அதே போல லைலத்துல் கத்ரினுடைய இரவுகிற பொழுது அதிகமான அமல்களின் மூலமாக அவனுடைய பொருத்தத்தை பெற்று லைலத்துல் கத்ர் என்கின்ற ஒரு இரவை, ஒரு புனிதமான ஒரு இரவை அடையக்கூடிய முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். ஆனால் நம்முடைய சமூகம் லைலத்துல் கத்ரை மிகவும் சிறப்பு மிக்க ஒரு இரவை நாம் மிகவும் பொடுபோக்கான ஒரு நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய சமூகம் லைலத்துல் கத்ர் அன்று இது போன்ற புனிதமான இரவுகளில் வீடுகளில் அமர்ந்து திக்ருகளின் மூலமாக, தஸ்பீ தொழுகையின் மூலமாக, குர்ஆன் ஓதுவதின் மூலமாக லைலத்துல் கத்ரை எப்படி அடையலாம் என்கின்ற ஒரு திட்டம் இல்லாமல் வெளியில் சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சமூகத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபா, எந்த ஒரு மனிதர் லைலத்துல் கத்ர் இரவு அன்று நம்பிக்கையோடு அவர்கள் நின்று வணங்குகிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர்கள் முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்குவானாக. புனிதமான லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீயுல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பி மௌலானா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.